ஹாய் சென்டம் வியூவர்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்கார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வேர் டு ஸ்டடியில் முன்னாடி யூனிட் 6 லெசன் வைஸ் பார்த்தோம். அதாவது புக் வைஸ் படிக்கிறது என்னன்னு சொல்லிட்டு எங்கெங்க புக்கில் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ டாபிக் வைஸ், அதாவது சிலபஸ் ஓரியன்டா எந்தெந்த புக்கில், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ காந்தியை பற்றி படிக்க போறோம் அப்படின்னா 8th புக்லேயும் இருக்கும், 9th புக்லேயும் இருக்கும், 11th புக்லேயும் இருக்கலாம். ஆனால் 10th புக்கில் இருக்காது, 12th புக்கில் இருக்காது. அந்த மாதிரி இப்போ டாபிக் வைஸா எப்படி படிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் இப்பதான் நீங்க ஃப்ரெஷ்ஷா படிக்கிறீங்க, டிஎன்பிசி படிக்க வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிலபஸ் கையில இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன சிலபஸை நீங்க வேர் டு ஸ்டடி, அதாவது ஃபர்ஸ்ட் சிலபஸ் கையில இருக்கணும், அப்புறம் புக்கை ரெடி பண்ணணும், அப்புறம் வேர் டு ஸ்டடி எங்கெங்கெல்லாம் படிக்கணும் சமச்சீர் புக்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். எதனால நம்ம சமச்சீர் புக் அப்படின்னு சொல்றோம்னா இது கவர்மெண்ட் ஏற்படுத்துற சிலபஸ் அப்படிங்கிறதுனால. சமச்சீர் புக்கும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது, டிஎன்பிசி நடத்துறதும் போர்டு நடத்துறதும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது. அதனாலதான் கவர்மெண்ட் மெட்டீரியல் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். அந்த புக்ல எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவா இப்ப டாபிக் வைஸ் நம்ம இப்ப என்னன்னு பார்க்க போறோம். ஆல்ரெடி போன வீடியோல புக் வைஸ் பார்த்தாச்சு, இப்போ டாபிக் வைஸ் பார்க்க போறோம். அந்த இதுல யூனிட் 6 நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? யூனிட் 6 சிலபஸை நம்ம இன்னைக்கு ஃபுல்லா தெளிவா பார்க்க போறோம். அதுதான் இது சிலபஸ், இதுதான். ஓகேங்களா? ஹிஸ்டரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. எத்தனை கொஸ்டின்ஸ்? 20 கொஸ்டின்ஸ் சொல்லிட்டாங்க. இது வந்து குரூப் 4 குரூப் 2 உள்ள மார்க் இது. ஆனா குரூப் 4ல குரூப் 1ல எத்தனை வருதுன்னா இதுல 40 கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சப்ஜெக்ட், அதே இது தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடும். ஓகேங்களா? தெரியுதுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு, மரபு, சமூகம், அப்புறம் அரசியல் இயக்கங்கள், இந்த கேள்விகள்ல இருந்து கேட்கறாங்க. இப்போ இதுல எல்லாம் நம்ம அரசியல் இயக்கங்கள்னா நமக்கு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ரோல் ஆகும். தமிழ்நாடு ஓரியன்டான அரசியல் இயக்கங்கள் இது எதுல இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா நமக்கு பாளையக்கார கிளர்ச்சியில இருந்து, வெள்ளூர் புரட்சியில இருந்து, அதுக்கப்புறம் சென்னை வாசிகள் சங்கம், அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அதுக்கப்புறம் சுதேசி இயக்கம், அதுக்கப்புறம் காந்தி வந்து நம்ம சுதந்திரத்துக்காக சத்தியாகிரகம் பண்ணது, அப்புறம் ரவுலட் ஆக்ட், அதுக்கப்புறம் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து பிராமணர் அல்லாத ஒரு சங்கம்னு ஒன்று ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் அது சம்பந்தமான பத்திரிகைகள், அதுக்கப்புறம் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களான சுயராஜ்ய கட்சி, அதுக்கப்புறம் நீதி கட்சி, அதுக்கப்புறம் எப்படி வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல நம்மளோட அதாவது எப்படிலாம் நம்ம இந்தியன் ஃப்ரீடம்ஸ்ல தமிழ்நாட்டோட பங்கு இருக்கு, அதுல பெண்களோட பங்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதை தெளிவா சொல்றதுக்கு உண்டான ஒரே ஒரு இடம் இந்த அரசியல் இயக்கங்கள். அதாவது எக்ஸாம்பிளுக்கு சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகள், இந்த திருக்குறள், இதெல்லாம் திருக்குறள். ஓகேங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு தமிழ் புக்ல இருந்து படிக்க போறோம். இல்ல சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகள், திருக்குறளின் பொருத்தப்பாடு, இதெல்லாம் திருக்குறள் சம்பந்தப்பட்டது. ஓகேங்களா? நமக்கு எங்கேருந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அதாவது 8th புக்கு, 9th புக்கு விட்டுருங்க, 10th புக்கு, 11th புக்ல லாஸ்ட் 3 லெசன், 12th புக்கு, இந்த வெறும் 4 புக்கு தான். ஆனா அதுல இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வரப்போகுது? நமக்கு கிட்டத்தட்ட 10 கொஸ்டின்ஸ் நமக்கு வரும். ஓகேங்களா? ஏன்னா இதை ஒண்ணு படிச்சா நம்ம எந்தெந்தெல்லாம் பீட் பண்ணலாம் அப்படின்னா யூனிட் 4ல இருக்கிற இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அதுல ஒரு 10 கொஸ்டின் தான் கேட்க போறாங்க. அதுல ஒரு 5 கொஸ்டின் சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுப்போம். அட் த சேம் டைம் இது நமக்கு எல்லா இடத்துலயுமே யூஸ் ஆகும். சோ இது விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, இது ஒண்ணு. ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், இது 2. விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, இது 3. தமிழ்நாட்டில் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள். என்ன பல்வேறு விதமான சீர்திருத்தங்கள் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நீதி கட்சி ஆட்சி, பிராமணர் அல்லாதோர் சங்கம் அப்படி ஒரு சீர்திருத்தம், அதுக்கப்புறம் வந்து நீதி கட்சி ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் பெரியார் ஆரம்பிச்ச சுயமரியாதை இயக்கம், அதுக்கப்புறம் திராவிட இயக்கம், அதுக்கப்புறம் வந்து லேபர் பார்ட்டி ஆரம்பிச்சது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் சீர்திருத்தங்களும் அது நமக்கு எந்த இதெல்லாம் சுதந்திரத்துக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்றதுதான் இது. இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். மொத்தம் இது எத்தனை டாபிக் இருக்கு? 3, 4. ஓகேங்களா? மொத்தம் இதுல 4 டாபிக் இருக்கு. இந்த 4 டாபிக்குமே எங்க வேர் டு ஸ்டடி படிச்சோம்னா முடிஞ்சு போயிட்டு, ஒரு இடத்துல படிக்கிறோம், அதை இன்னொரு இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இது எல்லாத்துக்குமே யூஸ். அதனாலதான் நம்ம சிலபஸை என்னைக்குமே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். அதுதான் நான் வேர் டு ஸ்டடி. இது இட்ஸ் அ வெரி வெரி மோஸ்ட்.
எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒருத்தன் ஒரு மரத்தை வெட்ட போறான், 2 பேர் இருப்பான்னு வச்சுக்கோம். 2 பேருக்கும் ஒரே விதமான இதை கொடுக்குறோம், கத்தியை கொடுக்குறோம், அறத்தை கொடுக்குறோம். ஒருத்தவன் அவங்களுக்கு டைமிங் என்ன 3 மணி நேரம் கொடுத்துருக்குறோம். ஒருத்தவன் அதை ஷார்ப் பண்ணாமலேயே கரகரன்னு 3 மணி நேரம் அறுத்துக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தவன் 2 மணி நேரம் அதை ஷார்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், நல்ல கூர்மையா ஷார்ப் பண்றான். அடுத்த அரை மணி நேரத்துல அந்த மரத்தை அறுத்து முடிச்சிடுறான். மீதி அவனுக்கு அரை மணி நேரம் சேவு. ஆனா இவன் மரத்தை அறுக்கவும் போறதில்ல. இதெல்லாம் என்னது, ஷார்ப் பண்ணாம விட்டதுனால அவன் மரத்தையும் அறுக்க மாட்டான், விஷயத்தையும் முடிக்கல, அவன் வேலையும் ஹார்ட் ஒர்க்கும் பண்ணிட்டு இருந்தான். எப்ப ஒரு போட்டித் தேர்வுக்கு தயாராகிற ஒரு மாணவன் அவன் சிலபஸை எந்த அளவுக்கு அவன் கரைச்சு குடிச்சிருக்கிறானோ, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நல்லா பார்த்திருக்கிறானோ, அவன் அதுலயே அவன் 75% வெற்றியை அவன் உறுதிப்படுத்திட்டான். அதுக்கப்புறம் மெட்டீரியல் இருந்து எந்த புக்கு படிக்கிறோம், என்ன படிக்கிறோம், புக் வைஸா படிக்கிறோம், அப்புறம் டாபிக் வைஸா படிக்கிறோம், அதை நோட்ஸ் எடுத்து படிக்கிறோம். ஒரே கல்லுல 2 மாங்காங்கிற மாதிரி புக் வைஸா படிக்கும் போதே டாபிக் எடுத்துறோம். ஏன்னா ஒவ்வொரு லெசனு அப்படிங்கிறப்ப ஈஸியா எடுத்துடலாம். அந்த ஒவ்வொரு லெசனும் ஒவ்வொரு பேப்பரா வச்சிருப்போமா, நோட்டா கூட போட்டுக்குங்க. ஒவ்வொரு பேப்பரா வச்சிருப்போமா, அதை டாபிக் வைஸா படிக்கும்போது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டாபிக் கூட எடுத்துங்க, விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, அப்படி இல்லைன்னா ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட 8ஆவதுல ஒரு லெசன்ஸ் இருக்கும், வேற பாளையக்காரர்களை பத்தி, வெள்ளூர் மியூட்னியை பத்தி. அதே 10th ஒரு லெசன்ஸ்ல இருக்கும், அதுவே 11th ஒரு லெசன்ஸ்ல இருக்கும். அது எல்லாத்தையும் அந்த பேப்பரை எடுத்து ஒரே இதுல கம்பைன் பண்ணும்போது, டாபிக் வைஸா படிக்கும்போது நமக்கு வேலை 1 ரிசல்ட் 2 அப்படிங்கிற கணக்குல வந்துடும். அதனாலதான் நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். ஓகேங்களா? இதுல நம்ம இன்னைக்கு டாபிக் வைஸா படிக்கிறது என்னென்னு பாத்துறோம். இதுக்கு முன்னாடி புக் வைஸா பார்த்துட்டோம், இப்ப டாபிக் வைஸா பாக்குறோம். ஓகேங்களா? இதுதான் இந்த யூனிட் 6. ரொம்ப விளக்கமா கொடுத்துட்டு நான் இது பண்றேன். வீடியோ வளவள போகுதுன்னு நினைக்காதீங்க. ஒரே தடவை கேட்க போறீங்க, மைண்ட்ல ஏத்த போறீங்க, இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்க போறீங்க, அவ்வளவுதான். ஓகே, வேர் டு ஸ்டடி நம்ம சிலபஸை பார்த்தாச்சு. போன இதுல நம்ம எங்கெங்கெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற இதை நீங்க எழுதி வச்சிருப்பீங்க நான் நம்புறேன். அப்படிங்கிறப்போ இதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இது புக் வைஸ். ஓகேங்களா? எதுவுமே யோசிக்காதீங்க, இது புக் வைஸ். நீங்க எங்க போய் தேடினாலும் இதை தவிர வேற எங்கேயுமே கிளாரிட்டியா இருக்காது. இது புக் வைஸ் படிக்கணும். ஓகேங்களா? எத்தனை லெசனு? 18 லெசனு, 18 பேப்பர்னு கூட வச்சுக்கோங்க. 18 × 2 சரி 36ன்னு கூட வச்சுக்கோங்க. ஒவ்வொரு லெசனும் அதுல இருந்து எடுக்க போறீங்க. ஏன்னா இதுல நான் தமிழ்நாடு திருக்குறளை பத்தி எதுவுமே கொண்டு வரல, சங்க காலத்தை பத்தி எதுவுமே கொண்டு வரல. எதெல்லாம் கொண்டு வரணும், நமக்கு மெயின்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம சின்ன விஷயங்களை நம்ம அக்யூர் பண்ணிடணும். சின்ன டாபிக் அடிச்சு தும்சம் பண்ணி தூக்கி எறிஞ்சிடணும். தூக்கி எடுத்து வச்சுக்கிட்டு பெரிய டாபிக்கா உள்ளது எடுக்கணும். இது நமக்கு சின்னதா ஒரு 18 லெசனு மார்க் ஸ்கோர் பண்ற ஏரியா அப்படிங்கிறப்போ 10-12 மார்க் எடுக்கலாங்கிறப்போ இதை நம்ம ஃபர்ஸ்ட் முடிச்சிடணும். இதெல்லாம் புக் வைஸ் ஸ்டடி. தமிழுக்கு நான் தனியா கொண்டு வரேன். திருக்குறள் எங்கெங்க இருந்து படிக்கணும், சங்க இலக்கியம் எங்க இருந்து படிக்கணும் என்னன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணாலே போதும். ஏன்னா கேட்கறது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஈஸியா நீங்க எலிமினேஷன் மெத்தட்ல உங்களுக்கே தெரியாது, நீங்க படிச்சது உங்களுக்கே ஞாபகம் இருக்கும். அங்க ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாப்ல. அதுதான் நம்மளோட பயாலஜிக்கல்ல இருக்கிற ஒரு பிரெயினோட ஒரு பவர். நமக்கே தெரியாது, டக்குன்னு கேட்டா சொல்ல மாட்டோம். ஆனா உங்களுக்கா ஒரு விஷயம் அங்க அமையும். ஓகேங்களா? அதுதான் இது புக் வைஸ் ஸ்டடி பார்த்தோம். ஜஸ்ட் இது ஒரு தடவை ஒரு கோத்ரூ பண்ணிக்கங்க. நம்ம டாபிக் வைஸ் இன்னைக்கு பார்ப்போம். அதே இதுதான், அங்க இருக்கிற அந்த 18 லெசனை தான் இதுல பிரிச்சு கொடுத்துருக்கேன். இப்ப என்ன டாபிக் வைஸ் போறோம். ஓகேங்களா? தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு. ஓகேங்களா? தமிழ் இலக்கிய வரலாறு இது எல்லாத்தையுமே எங்கேருந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டாபிக் ஃபுல்லாவே எங்கேருந்து இருக்கு? 6th டேர்ம்ல 1 லெசன் 4 அங்க கொடுத்துருந்தா, 6th டேர்ம் 2ல லெசன் 1. ஓகே, தமிழ்நாட்டின் பெருங்கற்காலம், பெருங்காலம் அண்ட் இரும்பு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. 6th டேர்ம் 3 லெசன் 1. அப்புறம் 7th டேர்ம் 3 லெசன் 2 and 3. அதுக்கப்புறம் 9th லெசன் 1.4 இது. ஓகேங்களா? இது கமா இல்ல, 1.4 1 and 4 கிடையாது, 1.4 மட்டும்தான். 9th லெசன் 1 1.4 லெசன் 3. அதுக்கப்புறம் 11th லெசன் 1ல 2.3 2.4 லெசன் 5 and 6. இது ஜஸ்ட் இந்த ஒரு இதை எடுத்து இது படிச்சு முடிச்சிடலாமா? புக் வைஸா படிக்கும் போது எல்லாமே அந்த புக் வைஸா அங்க சொன்னது இல்லைங்களா, அதேதான் இது எந்தெந்த டாபிக் வைஸ் படிக்கும் போது அங்க புக் வைஸா நான் தனித்தனியா சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதை நீங்க இங்க பார்க்கும்போது டாபிக் வைஸா எடுக்கும்போது எல்லாத்தையும் எடுத்து ஒன்னா கம்பைல் பண்ணி
ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ, ஒரு ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணாலே ரிவிஷன் முடிஞ்சு போயிட்டு. இதுதான் ரிவிஷன் கர்வை நம்ம இது பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் நாள் படிக்கிறது 100% மண்டையில இருக்கும், மறுநாள் அது 80% குறைஞ்சிரும், 20% குறைஞ்சி 80% ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு படிங்க, அதுக்கு நமக்கு 30% தான் ஞாபகம் இருக்கும். அப்படி படிக்கும்போது திருப்பி அகைன் ஒரு வாரம் கழிச்சு படிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு படிச்சீங்கன்னா மறக்கவே மறக்காது. அதே மெத்தட் தான். அதுக்கப்புறம் திருக்குறள் ஃபுல்லாவே நம்மளுக்கு நான் இப்ப சொல்ற டாபிக் சங்ககாலம் சொல்றதுனால, லிட்ரேச்சர்னு சொல்றதுனால எல்லாமே வரும் நமக்கு. அப்படிங்கிறப்போ இதுல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியலை நம்ம இதுல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கணும், இல்லைன்னா மார்க்கெட்ல வாங்கிக்கிட்டு திருக்குறளுக்கு நம்ம அதுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். ஜஸ்ட் ஒரு 25 அதிகாரம் தான் கேட்கறாங்க. ஓகேங்களா? விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் மற்றும் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, மொத்தம் 3 டாபிக்கை சேர்த்து ஒரே டாபிக்கை கொடுத்துட்டேன்னா எத்தனை புக்கு படிக்க போறீங்க? 8th 4 8 1 2, 10th 6 9 3 4, இது 4. பாருங்க, 4 லெசன் தான். 4 லெசன்ல ஒரு இதுவே விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, இது ஒரு டாபிக். ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், இது 2. விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, இது மொத்தம் 3 டாபிக்கை சேர்ந்து வெறும் 4 லெசன் தான், 5 லெசன் தான். இது 18.2 18.3 ஜஸ்ட் 3 பேஜ் 4 பேஜ் தான் இருக்கும், டபுள் காலம். அதனால நீங்க இது ஒரு மேட்டரா கன்சிடர் பண்ணாதீங்க, இதுல உள்ளதான் இதுல இருக்கும். ஆனா இந்த எல்லாத்தையுமே படிச்சு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, வெரி வெரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்தது 19ஆம் நூற்றாண்டு மற்றும் 20ஆம் நூற்றாண்டு. என்னடா பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க, நூற்றாண்டை எப்படி மேக்ஸ் இது பண்ணி போடுவோம்? நம்மளாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்துட்டோம், இதெல்லாம் நம்ம ஒரு ஜாலியா இது பண்ணிட்டு போக வேண்டியதான், பர்சன்டேஜ் கிடையாது. இது நூற்றாண்டுக்காக சும்மா இது பண்ணது. 20ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்கள், பரிணாம வளர்ச்சி, நீதி கட்சி, பகுத்தறிவாதத்தின் வளர்ச்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம். நான் டீகோட் பண்ணிருக்கிறேன். ஓகேங்களா? இந்த சிலபஸை டீகோட் பண்ணி தெளிவா கொடுத்திருக்கு. என்னடா இது சிலபஸ்ல இப்படி இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகே, என்னென்ன இருக்கு அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டு 22 தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்கள், பரிணாம வளர்ச்சி, அவ்வளவுதான். ஓகேங்களா? அந்த பரிணாம வளர்ச்சியில என்னென்னலாம் வருது பாருங்க. நீதி கட்சியை பத்தி வருது, பகுத்தறிவாதத்தின் வளர்ச்சியை பத்தி வருது, சுயமரியாதை இயக்கம் பத்தி வருது, திராவிட இயக்கம் மற்றும் இயக்கங்கள் அடிப்படை கொள்கைகள் மற்றும் பெரியார் அண்ணா. ஓகேங்களா? அண்ணாவோட பங்களிப்பு என்னன்னு சொல்லிட்டு நமக்கு சிலபஸ் முன்னாடி யூனிட் 8ல உள்ள சிலபஸ் இப்ப யூனிட் 6ஆ வந்திருக்கு. வேற எதுவும் கட் காப்பி பேஸ்ட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். யூனிட் 8ங்கிறத யூனிட் 6ஆ மாத்திருக்காங்க. மார்க் இப்ப சொல்லிட்டாங்க, அப்ப மார்க் சொல்லல. ஆனா அப்பயே வந்து 40 மார்க் 20 மார்க் வரும். அதே இது இப்ப 20 மார்க்னு சொல்லிட்டாங்க. இப்போ 10th லெசன்ல இது எல்லாத்தையுமே சேர்த்து எங்க படிக்க போறோம்? 10th லெசன் 10 பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்னடா சமூக அறிவியல் எடுத்துட்டு பொலிட்டிக்கல் சயின்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரொம்ப முக்கியம். அதுல 11th லெசன்ல 14 15, அப்புறம் லெசன் 13 நீதி கட்சி மட்டும் படிக்கணும். ஓகேங்களா? ஓகே, இது மட்டும் படிக்கணும். இது உங்களுக்கு தெளிவா இது புரியும். ஃபர்ஸ்ட் எங்க லாஸ்ட்ல இருந்து வர்றப்போ இந்த 2 இது முடிஞ்சிட்டு திருக்குறளுக்கு நான் பின்னாடி சங்க இலக்கியத்துக்கு பின்னாடி இப்ப நெக்ஸ்ட் அடுத்தடுத்தது எவ்வளவு படிக்கணும்னு சொல்லலாம். அதில் ஜஸ்ட் ஒரு ரீடு மட்டும் பண்ணா போதும். வித்தின் 1 days 2 daysல படிச்சிருவீங்க நீங்க. ஓகேங்களா? இது அவ்வளவுதான். இது டாபிக் வைஸ் ஸ்டடியில இதுதான் மெயின். ரொம்ப ரொம்ப மெயின் மார்க் ஸ்கோர் பண்ற ஏரியா இதுதான். இது 2ம் மார்க் ஸ்கோர் பண்ற ஏரியா. இதை டாபிக் வைஸ் எடுத்து படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது பெட்டர். அதுக்கப்புறம் இதுவும் இவ்வளவுதான் நோட்ஸ். இது நம்ம புக்ல இருக்கு கண்டென்ட். இந்த சிலபஸ்க்கு இவ்வளவுதான் கண்டென்ட். ஓகேங்களா? வேற எங்கேயும் நீங்க போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. திருக்குறள் மற்ற சங்ககால இலக்கியம் அதுக்கெல்லாம் எங்கெங்க படிக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ டாபிக் வைஸ் சொல்றேன் பாருங்க. இது என்ன அப்படின்னா, ஏன் தமிழ் பார்ட் பி பார்ட் சி போட்டிருக்குங்கன்னா, நீங்க தமிழோட ஓல்டு சிலபஸ் பார்த்திருக்கீங்களா? போன இதுல சிலபஸ் இப்ப ரிவைஸ் பண்ண முன்னாடி நமக்கு 3 பார்ட்டா இருந்துச்சு. அதுல பார்ட் பி பார்ட் சி அப்படியே எடுத்து இதுல கொடுத்துருக்காங்க. ஆனா ஒரே வார்த்தையா கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? என்ன ஒரே வார்த்தையா கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, நான் அதுக்கு உங்களுக்கு விளக்கமும் கொடுக்குறேன் பாருங்க. இதுல வாங்க, இதுல என்ன கேட்டிருக்கு? மதச்சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம் அன்றாட இதுல திருக்குறள், இதுல இருந்து திருக்குறள். அதனால இத ஜஸ்ட் ஒரு 25 டாபிக்ஸ் தான். இந்த திருக்குறள் 25 அதிகாரம் தான். இதை விடுங்க. நம்ம இப்ப எதை கொண்டு வரணும் அப்படின்னா,
தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்க காலம் முதல் இக்காலம் வரையான தமிழ் இலக்கியம். அதுக்குதான் நம்ம இப்போ பார்ட் சி பார்ட் பின்னு சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா எங்கேருந்து வேணாலும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இந்த சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம். ஓகேங்களா? ரொம்ப இதா இருக்கு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு டாபிக் தான் நான் அவ்வளவு இதை கொடுக்க போறேன். ஜஸ்ட் ஒரு ரீடு பண்ணிக்கங்க. எதுக்கு? சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம், இந்த விஷயம் இருக்கு இல்லைங்களா? இதுக்கு தான் நான் இப்ப டாபிக் வைஸ் வேர் டு ஸ்டடி ஒரு எலாபரேட்டா கொடுக்க போறேன். இதை தவிர வேற எங்கேயுமே கேட்க முடியாது. இதை ஜஸ்ட் ஒரு ரீடு மட்டும் பண்ணிக்கோங்க. யூ டோன்ட் டேக் எனி நோட்ஸ் அண்டது. ஸோ ரொம்ப வதவதன் இருக்கும். ஓல்டு புக்ஸ், தமிழ் புக்கு, நியூ தமிழ் புக், இது எல்லாமே எங்க படிக்க போறோம்? ஓல்டு தமிழ் புக்கு, நியூ தமிழ் புக்ல தான் படிக்க போறோம். எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு தெல்ல தெளிவா நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? பார்த்தோமா? எங்க பார்த்தோம்? தமிழக ஊரும் பேரும் தோற்றம் மற்றும் பற்றிய செய்திகள், சங்க காலத்தில் இக்காலம் வரைத்து வர்றோம். தமிழ் பார்ட் பி பார்ட் சி, அதுல என்ன இருந்ததோ அதை எடுத்து இதுல கொடுத்துருக்கேன். அந்த இடத்துல 14 15 அப்படிங்கிற அந்த ஆர்டர் நம்பர்ல இருக்கும். அதை அப்படியே எடுத்து இதுல போட்டு தெளிவா புரியணுங்கிறதுக்காக தான் இப்படி கொடுத்துருக்கேன். பட் இதுல எந்த இதுல கீழே வருது அப்படின்னா, சங்க காலம் முதல் இக்காலம் வரையில தமிழ் இலக்கியம் அப்படிங்கிறதுல வருது. ஓகேங்களா? இத பாருங்க, புதிய புத்தகம் பழைய புத்தகம் கொடுத்தாச்சு. எல்லாமே தெல்ல தெளிவா தான். புதிய புத்தகம் தமிழ் புத்தகம். என்ன இது? தமிழக ஊரும் பேரும் தோற்றம் மாற்றம் பற்றிய செய்திகள் அப்படின்னு பார்த்தா, இதுல 7th டேர்ம் திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி. ஓகே, அதை படிக்கணும். 7th டேர்ம் 3ல திருநெல்வேலி சீமையும் கவி களமும். அதுக்கப்புறம் 7th டேர்ம் 1 என்ன, அதுல வந்து விலங்குகள் மற்றும் உலகம் அதை பத்தி இருக்கு. அதுக்கப்புறம் 12th மதராசப்பட்டினத்தை பத்தி இருக்கு. என்ன தலைப்புன்னு பாத்தீங்கன்னா, தமிழக ஊரும் பேரும் தோற்றம் மற்றும் செய்திகள். நமக்கு தமிழ் சிலபஸ்ல இருக்கு இல்லைங்களா? மறு பெயர்கள், ஊர் பேரு, அந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு கூட இன்க்ளூட் ஆகும். அதனாலதான் அதை எடுத்து இதுல கொடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பழைய புத்தகத்துல எங்க இருக்குன்னா, 6th டேர்ம் 3 நாடும் நகரமும், 7th டேர்ம் 2ல ஊரும் பேரும், 7th டேர்ம் 2ல தூங்கா நகரம். இது தூங்கா நகரங்கிறது எதை சொல்லுவாங்க? மதுரையை சொல்லுவாங்களா? அதுக்கப்புறம் 8th டேர்ம் 2ல சென்னை அருங்காட்சியகம். இவ்வளவுதான் இந்த தமிழகம் ஊரும் பேரும் தோற்றம் மற்றும் பற்றிய செய்திகள். அதுக்கப்புறம் பார்ட் பி பார்ட் சில உள்ள பழைய சிலபஸ்ல உள்ளது இப்போ உள்ள யூனிட் 6ல கவர் ஆகுது, தமிழ் சிலபஸ்ல கவர் ஆகுது. அதை தான் எடுத்திருக்கேன். இது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் தமிழுக்காக. ஓகேங்களா? தமிழ் இலக்கியம், தமிழ்நாடு, தமிழ் பெற்ற ஊர்கள், தமிழ் நாடுகள், தமிழ் இலக்கியத்தை பத்தி எல்லா சம்பந்தப்பட்ட விஷயமும் இதுல இருக்கு. சோ அதுக்கப்புறம் தமிழ் மொழியின் அறவியல் சிந்தனைகள் தொடர்பான செய்திகள், தமிழ் மொழியின் அறவியல் சிந்தனைகள் தொடர்பான செய்திகள். ஓகேங்களா? அது புதிய புத்தகத்துல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 6th டேர்ம்ல 1 கனவு பலித்தது இந்த லெசன்ல இருக்கு. 8th தமிழ் மொழி மரபு இதுல இருக்கு. அதுக்கப்புறம் 9th விண்ணையும் சாடுவோம் அப்படிங்கிற ஒரு புக்ல இருக்கு. அதுக்கப்புறம் அந்த லெசனு அப்புறம் நீரின்றி அமையா உலகு. இதெல்லாம் லெசன் பேரே கொடுத்துட்டேன். நான் லெசன் 1 2 கொடுக்கல, டைட்டிலே கொடுத்தாச்சு. நீங்க ஜஸ்ட் அதை போயிட்டு படிச்சுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் 9th உயிர் வகை, 10th கேட்கிறதா என் குரல். இந்த இதுல புதிய புத்தகத்துல இருக்கு. டைட்டில பாத்துங்க, தமிழ் மொழியின் அறவியல் சிந்தனை. எல்லாத்தையுமே எழுதிக்கிங்க. ஒரு 1 hour தான் ஆக போகுது. எதுவுமே இது பண்ணாதீங்க, எடுத்து எழுதிக்கிங்க. வெரி வெரி யூஸ்ஃபுல். ஓகேங்களா? அப்புறம் பழைய புத்தகத்துல 8th டேர்ம் தமிழர் வானியல், 8th தமிழ் மொழியில் அறவியல் சிந்தனைகள். அதுக்கப்புறம் அடுத்தது எங்கன்னா, தமிழர் வாணிகம், அப்புறம் தொல்லியல் ஆய்வுகள், கடற்பயணங்கள் தொடர்பான செய்திகள். வந்துருச்சுங்களா? யூனிட்ல கவர் ஆயிடுச்சுங்களா சிலபஸ்? புதிய புத்தகத்துல இதை பத்தி எங்க இருக்கு? 6th டேர்ம் 2ல வளரும் வணிகம், 8th கொங்கு நாட்டு வணிகம், 9th சந்தை, 9th வளரும் செல்வம், 9th அகழ்வாய்வுகள், 12th சங்ககால கல்வெட்டுகள். இதெல்லாம் எங்க இருக்கு? தமிழ் புக்ல இருக்கு. சோசியல் சயின்ஸை போய் தேடாதீங்க, தமிழ் புக்கு. இது எல்லாமே தமிழ் புக்கு. அதுக்கப்புறம் 12th சங்க கால கல்வெட்டு, தமிழ் புக். இது எல்லாமே ஓகேவா? தமிழ் புதிய புத்தகம், தமிழ் பழைய புத்தகம். ஓகே. அதுக்கப்புறம் 7th டேர்ம்ல தமிழரின் கப்பற்கலை. அதுக்கப்புறம் 9th டேர்ம் 1ல கடற்பயணம், 10th தென்மை தமிழகம், 10th
தற்கால தொல்லியல் ஆய்வுகள். இது எல்லாமே ஓல்டு புத்தகம், நியூ புத்தகம், பழைய புத்தகத்திலையும் புதிய புத்தகத்திலையும் சேர்த்தே கொடுத்துருக்கு. இது எல்லாமே தமிழ் வருது. ஓகேங்களா? நமக்கு என்னடா யூனிட் 6 போய் தமிழ் புத்தகத்திலிருந்து படிக்க சொல்றான்னு சொல்லாதீங்க. நமக்கு சிலபஸ் அப்படிதான் கொடுத்துருக்கு. எதுலையுமே நம்ம நூக் அண்ட் கார்னர் விடக்கூடாது. அதுக்கப்புறம் சமய பொதுமை உணர்த்திய தாயுமானவர் ராமலிங்க அடிகளார் திருவிக தொடர்பான செய்தி மேற்கோள்கள். சமய பொதுமைகளை உணர்த்திய அப்படின்ட்டு இவரை பத்தி எங்க இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா தாயுமானவரை பத்தி நியூ புக்ல 6th term 3 பராபர கன்னி, ஓல்டு புக்ல 8th, இதெல்லாம் தமிழ் புக்கு. 8th termல வாழ்த்து, 11th இறை வாழ்த்து. அப்புறம் ராமலிங்க அடிகளார் அவரை பத்தி எங்க இருக்குன்னா 6th term 3ல மனிதநேயம், 11th சான்றோர் சித்திரம், இயல் 9, 8th தெய்வ மணிமாலை. இது ஓல்டு புக்கு. 6th termல 1 வாழ்த்து, 8th term 3ல திருவருட்பா, 10th திருவருட் பிரகாச வள்ளலார். அதுக்கப்புறம் திருவிக்கா பத்தி திருவி கல்யாண சுந்தனார் அவரை பத்தி நமக்கு இதுலயும் இருக்கு, யூனிட் 7லயும் இருக்கு, இதுலயும் கொடுத்துருக்காங்க. நியூ புக்ல பல்துறை கல்வி, 11th சான்றோர் சித்திரம். அப்புறம் ஓல்டு புக்ல 7th termல 1 வாழ்த்து, 12th சமரசம். அப்புறம் 9th term 2ல திருவிக்காவின் தமிழ் பணி. ஓகேங்களா? இது எல்லாமே முடிஞ்சிச்சுங்களா? அதுக்கப்புறம் ஓல்டு சிலபஸ் பகுதி 6 இலக்கியத்துல தமிழ் இலக்கிய வரலாறுன்னு நமக்கு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அதே இதுல திருக்குறள் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள் தொடர்பான தொடரை நிரப்புதல். எப்ப 25 அதிகாரம் மட்டும் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது தமிழ் இலக்கிய வரலாறு. இதுல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அன்பு, பண்பு, கல்வி, கேள்வி, அறிவு, அடக்கம், ஒழுக்கம், பொறை, நட்பு, வாய்மை, காலம், வழி, ஒப்புரவறிதல், செய்நின்றி, சான்றாண்மை, பெரியாரை துணைக்கோள், பொருள் செயல்வகை, வினைத்திட்டம், இனியவை கூறல், ஊக்கமுடைமை, ஈகை, தெரிந்து செயல்வகை, இன்னா செய்யாமை, கூடா நட்பு, உழவு. இது எல்லாமே 25 அதிகாரம் தான். இது எல்லாமே நம்ம எதுல போய் படிக்கணும் அப்படின்னா 6th and 12th வரைக்கும் தமிழ்ல நியூ புக்லயே இருக்கு. அதை மட்டும் படிச்சாலே போதும். அப்புறம் அறநூல்கள் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதெல்லாம் யூனிட் 7லயே நமக்கு கவர் ஆகுது. நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிக்கடுகம், இன்னா 40, இனிவை 40, சிறுவஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள். இதெல்லாம் 11 கீழ்கணக்கு நூல்கள். இதெல்லாம் தமிழ்ல யூனிட் 7ல வர்றது. ஓகேங்களா? இது எல்லாமே இதை மட்டும் படிச்சாலே போதும். இதெல்லாம் எங்கெங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெளிவா சொல்லிடுறேன் பாருங்க. நாலடியாரை பத்தி நமக்கு எந்தெந்த புக்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ புக்கு அடியா செல்வம், ஓல்டு புக்ல நாலடியார் 6th term 1, 7th term 2. நான்மணி கடிகை ஓல்டு புக்ல மட்டும்தான் இருக்கு. 6th term 1 நான்மணி கடிகை. முதுமொழி காஞ்சி ஓல்டு புக்கு 7th term 1 முதுமொழி காஞ்சி அதுலதான் இருக்கு. திரிக்கடுகம் ஓல்டு புக்கு 7th term 2 திரிக்கடுகம். இனியவை 40 ஓல்டு புக்கு 8th term 1 இனியவை 40. சிறுவஞ்ச மூலம் நியூ புக்கு 9th சிறுவஞ்ச மூலம் இருக்கு. ஓல்டு புக்ல 9th term 1 சிறுவஞ்ச மூலம். ஏலாதி ஓல்டு புக்ல மட்டும்தான் இருக்கு. 10th ஏலாதி. ஆசார கோவை 6th term 1 ஆசார கோவை நியூ புக் மட்டும்தான் இருக்கு. ஆசார கோவை நியூ புக் மட்டும்தான். பாத்துங்க தெளிவா கொடுத்துருக்கேன். பழமொழி 400 நியூ புக்ல இருக்கு, ஓல்டு புக்ல இருக்கு. 7th term 3 விருந்தோம்பல், ஓல்டு புக்ல 6th term 2 பழமொழி 400. ஔவையார் பாடல்கள் எங்க இருக்கு பாத்தீங்க, நியூ புக்ல மட்டும்தான் இருக்கு. 6th term 2ல மூதுரை, 8th term 3ல அறிவுசார் ஔவையார், ஓல்டு புக்ல 7th term 1 கல்விக்கு எல்லை இல்லை. இது எல்லாமே இருக்கு. இன்னா 40 புக்ல எங்கேயுமே இல்ல. யூ ஹாவ் டு ரெஃபரன்ஸ் ஆன் தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ் அண்ட் எனி அதர் இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல். ஓகேங்களா? இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல். அதுக்கப்புறம் எங்க நமக்கு சிலபஸ் கவர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 12th அட்வான்ஸ் தமிழ், அறிவியல் இலக்கியங்கள், அறிவியல்கள், கம்பராமாயணம், ராவண காவியம் தொடர்பான செய்திகள், பாவகை, சிறந்த தொடர்கள். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரீடு பண்ண போறீங்க. ரீடு தான் பண்ணணும். ஓகேங்களா? இது என்ன கம்பராமாயணம் நியூ புக்கு 10th கம்பராமாயணம், 12th கம்பராமாயணம், 12th அட்வான்ஸ் தமிழ் காப்பியங்கள். ஓல்டு புக்ல 8th termல 2 கம்பராமாயணம், 10th கம்பராமாயணம், 12th கம்பராமாயணம் இது இருக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரீடு. டைம் இருந்தா படிக்க. எங்கெங்க இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குநூறு, கலித்தொகை தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், அடிவரையறை, 8 தொகை, 10 படங்கள். என்ன சார் இதெல்லாம் சிலபஸ்ல இல்லையே, எதுக்கு சார் நீங்க இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க தேவையில்லாம அப்படின்னு கேட்காதீங்க. நமக்கு சிலபஸ் என்ன கொடுத்துட்டாங்க, சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம்னு கொடுத்துட்டாங்க. அப்படிங்கிறப்போ இதெல்லாம் இன்க்ளூட் தான். அதனாலதான் இதை நம்ம டீட்டெயிலா புக்ல எங்க இருக்குன்னு சொல்றோம். ஓகேங்களா? வேற ஒண்ணும் இது இல்லை. புறநானூறு எதுல இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துங்க. நியூ புக்கு 7th term 1 புலி தங்கிய குகை, 9th புறநானூறு, 11th புறநானூறு,
11th அட்வான்ஸ் தமிழ்ல கவிதை ஒரு பார்வை, 12th புறநானூறு 1, 12th புறநானூறு 2. இது ஓல்டு புக்கு. 6th term 2ல புறநானூறு, 7th term 1ல புறநானூறு, 9th term 3ல புறநானூறு, 10th புறநானூறு, 11th புறநானூறு, எல்லாத்துலயுமே புறநானூறு இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணுங்க. டைம் இதை லாஸ்டா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணணும். நம்ம 200க்கு 200 எடுக்க போறதுல 200 கொஸ்டின்ஸ்க்கு 200, ஜஸ்ட் 180 எடுத்தாலே நம்ம வி ஆர் கெட்டிங் த ஜாப். அப்படிங்கிறப்போ இதெல்லாம் நீங்க லாஸ்டா எல்லாம் முடிச்சுட்டு மார்க் ஸ்கோர் பண்ற பகுதியா அக்யூர் பண்ணிடணும். எது? பாலிட்டி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், யூனிட் 6, யூனிட் 5 இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இது வரணும். ஜியாகிரபியை மெயினா விட்டுறக்கூடாது. 5 கொஸ்டின் தான் சொல்லிட்டு 10th புக்கம் படிச்சா மட்டுமே அதுல 5 கொஸ்டின் நம்ம எடுத்துடலாம். அப்படிங்கிறப்போ அதை நம்ம படிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இது எல்லாமே நமக்கு தமிழுக்கு யூஸ் ஆகும், அதனாலதான் நான் சொல்றேன். அப்புறம் அகநானூறு நியூ புக்ல டேர்ம் 2ல கவின்மிகு கப்பல், அப்புறம் 11th அகநானூறு, 12th அகநானூறு, ஓல்டு புக்ல 11th அகநானூறு, 12th அகநானூறு, அவ்வளவுதான். நற்றிணை நியூ புக்கு 11th நற்றிணை, 11th நற்றிணை, 12th நற்றிணை. குறுந்தொகை நியூ புக்ல குறுந்தொகை 9th இருக்கு, 11th இருக்கு, 11th அட்வான்ஸ் தமிழ்ல இருக்கு. அதுக்கப்புறம் ஓல்டு புக்ல 9th term 3 குறுந்தொகை, 12th குறுந்தொகை. ஐங்குறுநூறுல நியூ புக்ல 9th 11th ஐங்குறுநூறு இருக்கு. ஓகேங்களா? இது ஓல்டு புக்ல 10th ஐங்குறுநூறு, 12th ஐங்குறுநூறு. அதுக்கப்புறம் கலித்தொகை நியூ புக்கு 8th பாடறிந்து ஒழுகுதல், ஓல்டு புக்கு 10th கலித்தொகை. அதுக்கப்புறம் பரிபாடல் நியூ புக்கு 10th பரிபாடல் இருக்கு, 10. அதுக்கப்புறம் மதுரை காஞ்சி, முல்லைப்பாட்டு, மலைப்படுகராம், நெடுநல்வாடை, சிறுவனாற்றுப்படை, பெருவனாற்றுப்படை. இது எல்லாமே நியூ புக்கு அண்ட் ஓல்டு புக்ல எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா கொடுத்துருக்கிறேன். பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம், மணிமேகலை தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், சிறந்த தொடர்கள், உட்புரிவு மற்றும் ஐம்பெரும் காப்பியங்கள், ஐஞ்சிறும் காப்பியங்கள் தொடர்பான செய்திகள். இது எல்லாமே நமக்கு சிலபஸ்ல இருக்கு, மறைமுகமா இருக்கு. ஓகேங்களா? இதை டீகோட் பண்ணா இப்படிதான் கொடுத்து ஆகணும். இதுல சிலப்பதிகாரம் எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க, மணிமேகலை எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா கொடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் நீலகேசி, அது நியூ புக்ல 8th நோயும் மருந்தும், 11th நீலகேசினே இருக்கு டாபிக்ல. சிவக சிந்தாமணி நியூ புக்ல சிவக சிந்தாமணி 9th இருக்கு. ஓல்டு புக்ல 7th termல இருக்கு, 11th இருக்கு, 12th இருக்கு. அட்வான்ஸ் தமிழ்ல காப்பியங்கள்ங்கிற தலைப்பின் கீழே இது இருக்கு. யசோதர காவியம், ஐஞ்சிறும் காப்பியங்கள் 12th அட்வான்ஸ் தமிழ்ல காப்பியங்கள்ங்கிற லெசன்ஸ்ல இருக்கு. அப்புறம் பெரிய புராணம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவிளையாடற் புராணம், தேம்பாவணி, சீராபுராணம் தொடர்பான செய்திகள். இது அனைத்துமே நமக்கு சிலபஸ்ல இருக்கு, மறைமுகமா இருக்கு. பெரிய புராணம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவிளையாடற் புராணம், தேம்பாவணி அனைத்துமே. அப்புறம் சிற்றிலக்கியங்கன்னு வந்துக்கிட்டீங்கன்னா திருக்குற்றால குறவஞ்சி, கலிங்கத்து பரணி, முத்தொள்ளாயிரம், தமிழ் வீடு தூது, நந்தி கலம்பகம், முக்கூடர் பல்லு, காவடி சிந்து, முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், ராஜராஜ சோழன் உலா தொடர்பான செய்திகள் அனைத்தும் நமது பள்ளி பாட புத்தகங்கள் இருக்கின்றன, ஓல்டு அண்ட் நியூ தமிழ் புக்ல. சோ இது எல்லாமே சங்க இலக்கியம்னு வரப்போ, இக்கால வரைக்கும் உள்ள இலக்கியம் வரப்போ இதெல்லாம் அதுல இன்க்ளூடட் தான். நம்ம இதை ஜஸ்ட் ஒரு ரீட் தான் பண்ணணும், ரொம்ப அதிகமா இது பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு ரீட் மட்டும் பண்ணிக்கங்க டைம் இருந்தா. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் எடுத்தா கூட முடிஞ்சு போயிடும். ஒரு அரை மணி நேரம், 1/4 மணி நேரத்துல தமிழ்னா படிச்சிருவீங்க. திருக்குற்றால குறவஞ்சி நியூ புக்ல 11th இருக்கு, ஓல்டு புக்ல 6th இருக்கு. கலிங்கத்து பரணி, முத்தொள்ளாயிரம், தமிழ் வீடு தூது, நந்தி கலம்பகம், முக்கூடர் பல்லு, காவடி சிந்து, முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். அப்புறம் ராஜராஜ சோழன் உலா, இதுவும் ஓல்டு புக்ல ராஜராஜ சோழன் உலா இருக்கு. 11th அட்வான்ஸ் தமிழ்ல சிற்றிலக்கியம் இருக்கு, 12th அட்வான்ஸ் தமிழ்ல சிற்றிலக்கியங்கள் இருக்கு. இந்த அட்வான்ஸ் தமிழ்ல நியூ அட்வான்ஸ் தமிழ் தான், அதெல்லாம் மாத்தலாம் இல்ல. அதுக்கப்புறம் மனோன்மணியம், பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, இரற்ற மொழிதல், காலமேக புலவர், அழகி, இது எல்லாமே எதுல இருக்குன்னு சொல்லிட்டா மனோன்மணியம் நியூ புக்கு, ஓல்டு புக்கு, பாஞ்சால சபதம் ஓல்டு புக்கு 9th termல பாஞ்சாலி சபதம், 12th பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, இரற்ற மொழிதல், காலமேக புலவர், அதுக்கப்புறம் அழகிய சொக்கநாதர் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே. அதுக்கப்புறம் நாட்டுப்புற பாட்டு, சித்தர் பாடல்கள் தொடர்பான செய்திகள், சித்தர் பாடல்கள் நியூ புக்கு, 11th சித்தர் உலகம், 12th அட்வான்ஸ் தமிழ் சித்தர் பாடல்கள், ஓல்டு புக்கு, 6th term சித்தர் பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள், இது எல்லாமே இதுல இருக்கு. ஓகேங்களா? இதை இங்க பார்த்து வீடியோவை என்ன டைம்ஸ் ரீல் இது பண்ணி வெயிட் பண்ணி பாஸ் பண்ணி எழுதி வச்சுக்கிறது பெட்டர். ஓகேங்களா? அப்புறம் சமய முன்னோடிகள்,
அப்பர் சம்பந்தர், மாணிக்க வாசகர், திருமூலர், குலசேகர ஆழ்வார், ஆண்டாள், சீத்தலை சாத்தனார், எச்.ஏ. கிருட்டினர், உமறு புலவர் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், இது அனைத்துமே வந்து நமக்கு இந்த புக்ல இருக்கு. எங்கெங்க இருக்குன்னா அப்பரை பத்தி ஓல்டு புக்ல இருக்கு, சம்பந்தரை பத்தி நியூ புக் அண்ட் அட்வான்ஸ் தமிழ்ல இருக்கு, சுந்தரரை பத்தி நியூ புக் திருக்கேதாரம் அப்படிங்கிற ஒரு லெசன்ஸ்ல இருக்கு, ஓல்டுல சிவபெருமான் இருக்கு, மாணிக்க வாசகர்கள் நியூ புக்ல திருச்சாழல், அப்புறம் திருமூலரை பத்தி ஒன்றே குலம், அப்புறம் ஓல்டு புக்ல திருமந்திரம், குலசேகர ஆழ்வாரை பத்தி பெருமாள் திருமொழி அப்படின்னு சொல்லிட்டு நியூ புக்ல இருக்கு. ஓகேங்களா, இது எல்லாமே தமிழ் புக்ல உள்ளது. ஓகேங்களா, ஆண்டாளை பத்தி நியூ புக்ல உயிர் குணங்கள் ஒன்ஸ் ஒரு தடவை ரீட் பண்ணா போதும். அப்புறம் 9th நாச்சியார் திருமொழி, ஓல்டு புக்ல 11th திருப்பாவை, அப்புறம் சீத்தலை சாத்தனார், அதுக்கப்புறம் எச்.ஏ. கிருட்டினார், உமறு புலவர். இது இந்த அனைத்துமே வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ரீடு மட்டும் பண்ணா போதும். நீங்க இதை பாஸ் பண்ணி எழுதி வச்சுக்கிறது பெட்டர். ஓகேங்களா, வேர் டு ஸ்டடி இது எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு புக் வைஸாகவும் சரி டாபிக் வைஸாகவும் சொல்லிட்டு நான் யூனிட் 6க்கு இப்போ கொடுத்துட்டேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது அப்படின்னு நான் நம்புறேன். ஓகேங்களா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் இதுல நம்ம அடுத்த வேர் டு ஸ்டடி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.